திமுக காரங்க பெருந்தலைவருக்கு நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்களோட கருத்து? முதல்வர் சுதாரிச்சு கொண்டு அவரை பற்றி பொது வழியில் தேவையில்லாமல் விவாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால காமராஜரை பிடிச்சவங்கலாம் ஓட்டு போடாமல் போயிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்ணு முன்னாடி போயிருக்கும் அப்படின்னு தோணும். நீங்கள் இப்படி பேசுறது ஒரு பெரிய பாக்கெட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து ஓட்டுகளை இழக்க வைக்கும். இந்த முட்டாள்தனமான விஷயத்தை திருச்சி சிவா அவர்கள் எப்படி செய்கிறாரு? ஒரு சைடு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு சைடு காமராஜர் எளிமையான தலைவர் இல்லை, இந்த மாதிரி சொகுசா வாழ்ந்தவர் அப்படின்னு காட்டுறதும், ரெண்டுமே ஒரே கட்சியில் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறேன்? உங்களோட கேள்வியே தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் பார்க்குறேன். அவன் பேசுறதெல்லாம் பாருங்க, சில பேர் ட்விட்டரில் நிறைய நியூஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. சில பேர் எந்த கட்சி தவறு செஞ்சாலும் விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டிருப்பாங்க. அவன் ஒரு பெரியார் முட்டு. காமராஜர் தமிழகத்துக்கு எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் ஏசி தானே போட்டு கொடுத்தீங்க. அது என்ன ஒரு பெருமையாக பேசுறது? கலைஞரோட கடமை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் தானே ஏசி ரூம் இருந்துச்சு. உண்ணாவிரத்தில் அது 2 ஏர் கூலர் இருந்துச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம் குழுகுலுன்னு சாக போகிறாங்களா? பெரிய மக்கள் மேன் மக்கள் எப்பவுமே செஞ்ச முக்கியமான விஷயங்கள், முக்கியமான உதவிகள் கூட வெளில சொல்லி காட்ட மாட்டாங்க. மேபி நீ வெளில போய் சொல்லி காட்டுறதுக்காக தான் நீ உதவி பண்ணியிருக்க அப்படிங்கிற கணக்கு தானே வரும். அந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி தான் அப்படின்னு இருக்கும். காமராஜரோட கால் தூசிக்கு வேற எந்த தலைவரை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? எப்படி தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஒருவேளை திருச்சி சிவாவே நினைக்கிறாரா, கட்சியில் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் இல்லை, இப்படிதான் டிஎம்கே முடிச்சு விடணும், இருந்தாலும் நம்ம அரசியல் எதிர்காலமும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பையனுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திடீர்னு பார்த்தா பெருந்தலைவர் புராணமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காமராஜர் அவர்களை திமுக காரங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெருந்தலைவர் தான் படிக்க வச்சார் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாசம் என்னன்னா பெருந்தலைவருக்கு நாங்க தான் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உங்களோட கருத்து? சரி, முதல்வர் சுதாரிச்சு கொண்டு அவர் பெரிய ஒரு பக்க அறிக்கையை போடுறாரு. அதுல கிச்சகத்துல பாக்குறேன். அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, பெருந்தலைவர் பத்தி நிறைய விஷயங்கள் புகழ்ந்துட்டு அவரை பற்றி பொது வழியில் தேவையில்லாமல் விவாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று இதை நம்ம பாராட்டோம். இன்னொன்று தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால காமராஜரை பிடிச்சவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் போயிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்ணு முன்னாடி போயிருக்கும் அப்படின்னு தான் தோணும். இன்னொன்று அவருடைய கண்ட்ரோலில் ரொம்ப கீழே, அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற இல்லை இளைஞர்கள் கட்சியில் இருக்காங்க, இல்லைன்னா தன்னுடைய மகன் சார்ந்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் கண்ட்ரோல்லாம் கூட பரவாயில்ல. இவர் சமகாலத்தில் எல்லாக்கூடையும் பழகி இவர் பார்லிமெண்டேரியன்ஸ், இவங்கெல்லாம் தவறாக பேச மாட்டாங்க. பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சிறந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மேடையை போட்டு அசிங்கமாக பேசுகிற அந்த லெவலில் இருந்து பார்லிமெண்ட்டில் போயிட்டு பேசுகிற அளவுக்கு சூப்பரான பேச்சாளர்கள் திமுகவில் இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி நாம் தமிழர் கட்சியில் சின்ன பசங்களாம் கூட கருத்து ரீதியாக அடித்து உடச்சி பேசுகிறாங்க. சீமான் வரைக்கும் நல்லா பேசுகிறவர்கள் இருக்காங்க. அது மாதிரி திமுக இருப்பாங்க. இப்போ அது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளராக இருந்த பொன்முடி அவர் தான் கட்சியில் இன்னைக்கு திருச்சி சிவா இருக்கக்கூடிய பதவியில் இருக்காப்புல. அவர் லூஸ் ஸ்டாக் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா வைணவம் சைவம் பற்றி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கட்சியிலேருந்து அந்த பதவியில் ஒதுக்கி வச்சாங்க. வரக்கூடிய தேர்தலில் போட்டி போட மாட்டார் பொன்முடி அப்படிங்கிற மாதிரி அரசல் பரசலாக வருது. அந்த கட்சி பதவிக்கு தான் திருச்சி சிவா அவர்கள் வராரு. திருச்சி சிவா அவர்கள் ஏதோ சாதாரண பேச்சாளர் இல்லை, பார்லிமெண்ட்டில் போயிட்டு பேசக்கூடிய நபர். அது தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஆங்கிலத்தில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது. சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கணும். உங்களோட கருத்தை, உங்களோட எதிர்ப்பை, இல்லை உங்களோட பாராட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு கண்ணியமான முறையில் இருக்கணும். அவர் இந்த நேரத்தில் ஒரு பெரிய லூஸ் ஸ்டாக் விடுறாரு. எப்போ விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாருமே அவர் போற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. காமராஜரே நம்ம அவரை நினைவில் கொண்டாலும் அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ, அவர் செஞ்ச நன்மைகள், காமராஜர் ஒரு தலைவராக எதற்கு நின்னார் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அவரை பார்த்து மற்ற அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்குன்றதே மறந்துடுறாங்க. பொதுமக்களும் காமராஜரை நினைவு கொள்வது அப்படிங்கிறது அவரோட இறந்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு இருக்கிறப்போ, நீங்கள் அந்த நாளில் அவரை பற்றி போற்று புகழ்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி விவாதத்துக்குரிய ஒரு பொருளை நீங்கள் பேசுகிறப்போ, நீங்கள் உங்களோட தலைவரை புகழ்ந்து பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் காமராஜரை தாழ்த்தி உங்கள் தலைவரை உயர்த்தி பேசுகிறீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாமல் அவரே பார்த்தீங்கன்னா கட்சியில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துறாரு. காமராஜரை தமிழகத்தின் முகமாக நம்ம பார்த்தாலும் விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்க மக்கள்லாம் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவர் மேலே பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில் நீங்கள் இப்படி பேசுறது ஒரு பெரிய பாக்கெட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து ஓட்டுகளை இழக்க வைக்கும். ஸோ இந்த முட்டாள்தனமான விஷயத்தை திருச்சி சிவா அவர்கள் எப்படி செய்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு.
சில நேரத்துல வந்து திருச்சி சூர்யா தான் இப்படி திருச்சி சிவா வந்து நல்ல டீசென்டான நபர்னு பார்த்தா, திருச்சி சிவா மகன் திருச்சி சூர்யா மாரி லூஸ் டாக் விட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா திமுக காரவங்க இப்ப எப்படி பேசுறாங்கன்னா, கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்ட மாதிரி அந்த பேஜ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. அதுல வந்து நாங்க இது மாரி கடைசி காலங்கள்ல அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப மோசமா இருந்தது. அதனால எ அந்த ஏர் கண்டிஷனர் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது, நான் தான் பண்ணி குடுத்தேன் அப்படின்ற மாரி கலைஞர் அவர்கள் ம். ஒரு ட்வீட் போட்ட மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. ஆனா இன்னொரு ட்விட்டர் ஐடி ஒண்ணு இருக்கு. கபிலன்னு சொல்லிட்டு. அந்த கபிலன் ஐடியில என்னன்னா, காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய காரு அப்படின்னு ஒண்ணு எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி காமராஜர் அவர்கள் பயன்படுத்திய ம். ஹோட்டல் ரூமு அப்படின்னு போட்டு, அதுல அந்த ஏசி, விண்டோ ஏசி இருக்கு. ம். இது மாரி எடுத்து போட்டு, ஒரு சைடு வந்து நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றதும், இன்னொரு சைடு வந்து காமராஜர் வந்து எளிமையான தலைவர் இல்ல. இந்த மாரி சொகுசா வாழ்ந்தவர் அப்படின்னு காட்டுறதும், ம். 2மே ஒரே கட்சியில பண்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கேள்வியே வந்து தேவையில்லாத ஒரு ஆணியா தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்கவன், அவன் முட்டுக் குடுக்குற ஒரு ஐடி, அவன எடுத்துட்டு வந்து இவ்வளோ ஒரு கேள்வியில வந்து நீங்க வேலிடேட் பண்ணி பேசுறதே ரொம்ப வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவனுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவன் பேசுறதெல்லாம் பாருங்க, சில பேர் ட்விட்டர்ல வந்து நெறைய நியூஸ் போட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து எந்த கட்சி தவறு செஞ்சாலும் விமர்சனம் பண்ணி வந்து ட்வீட் போட்டிருப்பாங்க. அவன் வந்து ஒரு பெரியார் முட்டு. சரியா? அவன் வந்து எப்பவுமே பேசுறது அந்த கொள்கைக்கு சார்பா மட்டும் தான் பேசுவான். அந்த கொள்கையை சார்ந்தவங்க ஏதாவது தவறு பேசினா கூட வந்து அத வந்து கண்டுக்காம வந்து போயிருவான். அவன் வந்து அவனுக்கு ஒரு இன்னும் 4 அல்ல கைங்க இருக்காய்ங்க. மாத்தி மாத்தி அந்த ட்வீட்ட வந்து ரீபோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவனெல்லாம் எதுக்கு நீங்க ஒரு ஆளா இப்போ ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியல. விஷயத்துக்கு மட்டும் வருவோம். ஹோட்டல்ல ஏசி ரூம் இருந்தா என்ன தப்பு இப்போ? ஹோட்டல்ல ஏசி ரூம் இருக்கும். அதுவும் ஒரு முதல்வரு வயசான காலத்துல அவரு கேட்டாரான்னு தெரியல. அப்படின்னா கூட வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருக்கு வந்து ஏசி வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்தாருன்னா கூட அதுல என்ன ஒரு காமராஜர் தமிழகத்துக்கு எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சிருக்காரு. அவருக்கு நீங்க ஏசி தானே போட்டு குடுத்தீங்க. அது என்ன ஒரு பெருமையா பேசுறது? கலைஞரோட கடமை இல்லையா அது? அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல தானே ஏசி ரூம் இருந்துச்சு. உண்ணாவிரதத்துல அது 2 ஏர் கூலர் இருந்துச்சு. ஹோட்டல்ல ஏசி இருக்குங்க. உண்ணாவிரதத்துல ஏர் கூலர் இருக்குமா? ஏதாவது வெளில மீட்டிங் நடத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏர் கூலர்லாம் வந்து அரசியல் கட்சி மீட்டிங்ல ஸ்டேஜ்ல வைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்கலாம். சாகும் வரை உண்ணாவிரதம் குளுகுளுன்னு சாகப் போறாங்களா? அதுக்காக தான் ஏர் கூலர் வச்சாங்களா? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஹோட்டல்ல ஏசி இருக்கிறதுக்கும், உண்ணாவிரதத்துல ஏர் கூலர் இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ காமராஜர் ஏசி ரூம்ல இருந்தாரு அப்படின்னா என்ன தப்பு? அவர் வந்து ஒரு இளைஞனா இருந்தா கூட வந்து பரவால்ல. அவர் வந்து ஒரு வயசான காலகட்டத்தில தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் தங்குற இடத்துல ஒரு ஏசி இருந்தத, ஏன் ஒரு பெரிய லக்ஸூரியா எல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஏதோ தூங்குற நேரத்துல வந்து ஏசி வந்து அவரே வந்து கேட்டுலாம் போட சொல்லல. இவரே தான் போட்டு குடுத்தேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்ல ஏசி போடுங்க அப்படின்னு சொன்ன மாரி இவங்களே பதிவு பண்ணல. கலைஞர் பார்த்து வந்து காமராஜருக்கு வந்து வயதிக காலத்துல ஏசி போட்டு குடுத்தாருன்னு சொல்றாரு. இதுல காமராஜர் மேல என்ன தவறான விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம பெரிய மக்கள், மேன் மக்கள் எப்பவுமே செஞ்ச முக்கியமான விஷயங்கள், முக்கியமான உதவிகள் கூட வெளில சொல்லி காட்ட மாட்டாங்க. அப்படி சொல்லி காட்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து அந்த உதவி நீங்க பண்ணதுக்கான அந்த பலனே போயிருச்சு. அதான் அந்த கணக்கே இல்ல. சொல்லி காட்டிட்டீங்க. அது உதவியே இல்ல. மேபி நீ வெளில போய் சொல்லி காட்டுறதுக்காக தான் நீ உதவியே பண்ணியிருக்க அப்படிங்கிற கணக்குல தானே வரும். அந்த மாரி ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. கலைஞர் அப்படி பண்ணாரோ இல்லையோ, இவங்களே கிளப்பி விட்டு கலைஞர் தான் இப்ப கெட்ட பேர் வந்து ஏற்படுத்துறாங்க. என்னைக்குமே காமராஜரோட புகழ் வந்து அழியாது. அவர் மேல வந்து 2, 3 விமர்சனங்கள் நீங்க சொன்னாலும், அவர் இருந்த கட்சியின் சார்ந்து அவர் செஞ்ச விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு சில பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கூட, காமராஜரோட கால் தூசிக்கு வேற எந்த தலைவர நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும்? சொல்லுங்க. அவருடைய எளிமைக்கு, அது மட்டும் இல்லாம தனக்கு எதுவும் சேர்த்து வச்சுக்காம, குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம தமிழ்நாட்டுக்காக உழைச்சாரு. இன்னைக்கு காமராஜர் நீங்க என்ன சொல்லி நீங்க தவறா சொல்லுவீங்க? யாருக்காக? இதோ இவங்களுக்காக பண்ணாருப்பா. தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக, இல்ல சொந்தக்காரங்கலாம் பண்ணி போயிட்டாருன்னு. நல்லா காமராஜர் பத்தி எல்லாருமே பேசுறப்பயே ஒத்துப்பாங்க. சொந்த தாயே சில உதவிகள் கேட்டப்போ வந்து தட்டி கழிச்சவரு அவரு. ஓகேவா? அரசு வாகனத்தில வந்து எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கிற நெறைய பேருக்கு வந்து அன்னைக்கே வந்து பாடம் நடத்திட்டு போயிருக்காரு தன்னோட வாழ்க்கையின் மூலியமா. அப்படி இருக்கிறவர் வந்து நீங்க இப்படி பேசுறது மூலியமா, நாங்க உதவி செஞ்சோம் அப்படிங்கிற பேர்ல, உங்களுக்கு எதுவும் புகழ் ஏற்பட போறதில்ல. உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரும் வந்து கெட தான் போகுது. எப்படி தேர்தல் நெருங்குற சமயத்தில ஒருவேள திருச்சி சிவாவே வந்து நெனைக்கிறாரா? கட்சியில நம்மளுக்கு வந்து மரியாதை குடுக்க மாட்றாங்க, முக்கியத்துவம் இல்ல. இப்படிதான் டிஎம்கே முடிச்சு விடணும். இப்படி இருந்தாலும் நம்ம அரசியல் எதிர்காலமும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பையனுக்கு சுத்தமா இல்லவே இல்ல. அதனால இந்த மாரி ஏதாவது பேசி விட்டு, நம்மளுக்கா கெட்ட பேர் வரப்போகுது, திமுக தானே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வேணும்ட்டே பண்ணாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இப்போ எழுதுன்னு எனக்கு தோணுது. திருச்சிக்குள்ள அந்த நேரு விசஸ் சிவா பாருங்க, இதெல்லாம் இருக்குல்ல. ம். ஏன்னா, கைய கூட அடிச்சு உடைச்சாங்க. நீங்க என்னதான் நீங்க திமுக எதிர்ப்பாளர், ஆதரவாளரா இருந்தாலும், உற்று நோக்கும் அரசியல உற்று நோக்கும் நபர்களுக்கு தெரியும். திமுகல வந்து ஒரு பெரிய பிரிவு வந்து இப்போ ம். ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள், அப்புறம் வந்து சீனியர்ஸ் அப்படின்னு. ஆமா, ஆமா. அதாவது ஸ்டாலினுடைய செட்டு அப்படின்னு சொல்லலாமா? ம். உதயநிதி அவர்களுடைய செட்டு. ம். உதயநிதியின் பின்னாடி போயிட்டு, அவர நம்ம வந்து பெருமையா பேசி, அவருடைய படத்த போட்டு, அவரோட ஆளா காட்டிக்கிட்டு கட்சியில ஃபியூச்சர்ல முன்னேறிறணும் அப்படின்னு நெனைக்கிற ஆட்கள். இல்ல இவ்வளோ நாள் இருந்தோம். இன்னும் உதயநிதி இப்போ வந்தாரு. உதயநிதி கூட ஒத்துக்கலாம் மகன். இன்னும் அவர் சார்ந்த அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மள வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிற ஒரு பிரிவா வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வேணும்ட்டே அவர் பண்ணாரு அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கிற மாரி ஒரு சந்தேகம் தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு பேசும்போது அப்படியே போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. இது மாதிரி கலைஞர் அவர்கள் கைய புடிச்சுட்டு
பெருந்தலைவர் அவர்கள் வந்து நீங்க தான் நாட்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சட்ட ஒழுங்கு இந்த மொத்த தமிழ்நாட்டையுமே உங்கள நம்பி தான் ஒப்படைச்சு போறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு விஷயங்கள் பரவுது. அது உண்மையா இருக்குமா? இவர் சீமான் சொன்னார்ல, இன்னைக்கு காமராஜர் இல்ல, அதனால வாய்க்கு வந்ததை அடிச்சு விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி இன்னொருத்தர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. ம். கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா காமராஜர் வந்து அந்த மரண படுக்கையில இருக்கிறப்போ வந்து அவரு பையில இருந்த ரூ. 150 வந்து பக்கத்துல வச்சிருந்தாராம். அதனால வந்து காணாம போகாம அங்கேயே இருந்தது. அதனால யாருமே அங்க வந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாரி பல பேரோட இந்த கருத்துக்கள்லாம் பார்க்குறப்போ இந்த மாரி ஒரு சீன் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம காமராஜர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? அந்த டைம்லயே வந்து கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? அந்த அரசியல் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி அவங்க வேற மாரியான அரசியல் தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து கண்டிப்பா கருணாநிதி தான் வந்து தமிழ்நாட்ட காப்பாத்தணும்னு காமராஜர் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து ஏஐல வந்து ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணா கூட ஏஐயே ஒத்துக்காது. நோ ஐ கான்ட் டேக் திஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. அதனால இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மேபி அவங்களே வந்து ஒரு படம் எடுக்கிறப்போ கலைஞரை பத்தி மேபி ஒரு படம் கண்டிப்பா எடுப்பாங்க ஃபியூச்சர்ல. ஏன்னா பராசக்தியில சிவகார்த்திகேயன் நடிக்கிற மாரி கலைஞரை வச்சு ஏன் இன்னொரு படம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணலாம் இல்லையா? அப்படி ஒரு படம் எடுக்கிறப்போ இந்த சீனை வந்து உள்ள வச்சாலும் வைப்பாங்க. உஷார் ஐயா உஷாரு அப்படின்னு நம்ம தான் வந்து அந்த நேரத்துல அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப திமுக வந்து இந்த மாதிரி விஷயங்கள கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ஏற்கனவே திமுகனாலே ம், தமிழர்களுக்கு வந்து துரோகம் செஞ்சவங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ம், இதெல்லாம் அதெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது அப்படின்றனால, நம்ம ம். காமராஜர் எடுத்துட்டு வந்து நம்ம காமராஜருக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ம். மாரி ஒரு ப்ரொபகண்டா செட் பண்றாங்க. இது ப்ரொப்பகேண்டாவா எனக்கு தெரியல. அது ஒரு பேசிக்கலி இது ஒரு லூஸ் டாக். ம். இதுல என்னன்னா, இதுல ஒரே ஒரு நல்ல பாசிட்டிவா பார்க்க வேண்டியது, இது முட்டு குடுக்காம முதல்வர் வந்து இந்த மாரி பொது வெளியில யாரும் பேச வேணாம். திருச்சி சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணி கூட சொல்லலன்னு நெனைக்கிறேன். ஆனா ம். பொது வெளியில ம். இது மாரி யாரும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவர் தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு. ம். எப்படி வந்து அஜித் குமாரோட மரணத்துல வந்து ஃபோன்ல சாரிம்மா அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரோ தப்ப, அந்த மாரி இது வந்து தன்னோட தப்ப ஒத்துக்கிட்ட மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது ஒரு ப்ரொபகேண்டாலாம் செட் பண்ற மாரி இல்ல. ம். ஆனா வன்மம் நெறையா இருக்கு. ம். இன்ஃபாக்ட் அண்ணா கூட வந்து எந்த ஒரு தலைவருமே கம்பேர் பண்ண முடியாது. தமிழ்நாட்டோட ஒரு பெரிய முன்னோடி அண்ணா. அண்ணாக்கு அப்புறம் திமுகல அந்த மாரி ஒரு தலைவரே இல்ல. நீங்க கலைஞர வந்து பல விஷயங்கள்ல வந்து ஸ்கில்ஃபுல்லான ஆளு, ராஜதந்திரி அப்படின்னு சொன்னா கூட, அண்ணா வந்து ஒரு விஷனரி. ம். ஓகேவா? திமுக, அதிமுகல இருக்கிற பல பேர் இன்னைக்கு வந்து அண்ணா அவர்கள வந்து அதிகமா வந்து பார்க்க கூட முடியல. கட் அவுட்ல, பேனர்ல. அதுக்கான காரணம் வந்து இருட்டடிப்பு தான். அண்ணாவுடைய கொள்கையும் இவங்க மறந்துட்டாங்க. அண்ணாவே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. இவங்க கட்சிய சார்ந்து, இவங்க கொள்கைய சார்ந்த ஒரு தலைவரே இவங்க இருட்டடிப்பு செய்றாங்க. காமராஜரை இவங்க தூக்கி வச்சு, காமராஜர பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல வன்மங்கள்லாம் இருக்கு இவங்களுக்கு. ஆனா இது ஒரு புரொபகேண்டாவா செட் பண்ணி இந்த நேரத்துல வந்து காமராஜர வெட்டி ஓட்டு வாங்கணும்னு பண்ண மாரி தெரியல. ஏற்கனவே சொன்ன மாரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு. லூஸ் டாக்கா தான் நான் வந்து பார்க்குறேன். திமுக இந்த விஷயங்கள கையில எடுக்கும்போது, இப்போ ஒரு நெகட்டிவ் சைடு சொன்னேன்ல. இந்த சைடு வந்து நாங்க காமராஜருக்கு செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு காமராஜர் அவர்கள அவதூறு பரப்புற மாரி பேசுறாங்க அப்படின்னு. அதுல இன்னொன்னு பார்த்தேன் நானு ரீசென்ட்டா. அப்புச்சிக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ம், அத வந்து சிகரெட்ட கூட கக்கன் அவர்கள்ட்ட தான் குடுத்து வச்சிருந்தாராம். ம், அப்படின்ற மாதிரி ஒண்ண கெளப்புறாங்க. ம். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கீழ போய் விமர்சனம் பண்றதுக்கான தேவை என்ன சரி, வருது? இப்போ இதுல என்ன இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சரி காமராஜருக்காவது ஒரு வேள வந்து சிகரெட்டோ, சுருட்டோ பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம். ம். வேற தலைவர்களுக்கெல்லாம் என்னென்ன பழக்கம் இருந்துச்சு, யார் யார் கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பேச முடியாது. ஏன்னா சிகரெட் ஈஸியா இங்க பேசிட்டு போயிரலாம். கெட்ட ம். பழக்கம்பா அவர் பண்ணிட்டாரு. ஆனா ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் அடிப்பார் போல. ஒரு பெருந்தலைவர் அவருக்கே ஏதோ ஒரு சின்ன கெட்ட பழக்கம் வந்து போலாம். மற்ற தலைவர்களோட பழக்கத்த பத்தி வந்து பேசலாமா? பேசலாமா? சொல்லுங்க. போடுறீங்களா அப்படியே பேசினா? இல்ல 18 நானும் + பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேங்க. ஏன்னா பேசுற மாரி விஷயங்கள் இல்லல்ல. வேணா பல கவிஞர்கள் வந்து புத்தகங்கள்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வரலாற்று தகவல்கள், வரலாற்று தரவுகள் என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்த பார்த்து படிச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, ம். சிகரெட் பழக்கத்த பத்தி இங்க பேசிட்டு போயிரலாம். ம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் பேசுறது வந்து ரொம்ப போக்குவரத்து விஷயமா போயிரும். ரொம்ப அசிங்கமாயிரும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ம். இத பத்தி நம்மளும் எடுத்து வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இப்போ நம்ம வந்து பெரியார் அவர்கள் மேல ஒரு ம். பெரிய விமர்சனம் வந்து ம். ரீசென்ட்டா இன்ன வரைக்குமே நான் ஒரு பெரியார் அவர்கள் வந்து இந்த மாரி சில விஷயங்கள வந்து ஆதரிச்சுட்டாரு. இந்த மாரி கருத்துக்கள் வந்து சொல்ட்டாரு. மனித குலத்துக்கு எதிரான ஒரு கருத்த வந்து சொல்ட்டாரு அப்படின்ற மாரி டாக் இருந்தது. ம். அத சரி சமப்படுத்துறதுக்காக இவங்க காமராஜர் சைடு வராங்களோ அப்படின்ற மாரி ஒரு டாக் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அப்படியும் நான் பார்க்கல. பெரியார் வந்து ஒரு பின்பமா, இதுக்கு ரீசென்ட்டா நான் பார்க்குறது தாவேக்காவ தான். பெரியார வந்து அவங்க எடுத்தாங்களே தவிர்த்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொள்கை தலைவர்கள சில பேர ஹைலைட் பண்ணி பேசுறதே இல்ல. நெறைய அடி வாங்கிருச்சுன்னு தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு. அண்ட் குறிப்பா பெரியார் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பின்பமா விடமாட்டாங்க திமுக. இருந்தாலும் பெரியார எடுத்துட்டு வந்து மார்க்கெட் பண்றது அப்படிங்கிறது நெறைய ஹேட்டர்ஸ், எதிர்ப்பாளர்கள உண்டாக்குது அப்படின்னு தெரியுது. இந்த நேரத்தில காமராஜர லைட்டா வந்து ஏன்னா நெறைய விஷயம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எம்ஜிஆர் வந்து சாவறதுக்கு முன்னாடி கட்சிய வந்து இணைச்சிடலான்ட்டு இருந்தாரு திமுக கூட.
அதற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இவங்களே பல கதைகள்லாம் அடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி வந்து காமராஜர் வந்து தான் கையை பிடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்ற அந்த நரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை அப்சர்வ் பண்றாங்களாம். காமராஜரோட விசுவாசிகள், அவரோட ஃபேன்ஸ், அவரோட தொண்டர்கள் யாரெல்லாம் காமராஜர் பெருசா பார்க்கறாங்களோ அவங்கலாம் அப்சர்வ் பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பெரிய ப்ரொபகண்டாவா இல்லைனா கூட இன்னைக்கு திமுக அரசு ஆளுது. பழைய கட்சி தலைவர்கள், பழைய சித்தாந்தங்கள் கொண்ட தலைவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் திமுகவை ஒரு தீர்வா பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இட் மிசரபிளி ஃபெயில்டு அப்படின்னு தான் தோணுது எனக்கு. பதிலுக்கும் உங்க நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.